بسم الله ربي الله حسبي الله اعتصمت بالله فوضت أمري إلى الله ما شاء الله لا حول ولا قوة إلا بالله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وقال نبينا صلى الله عليه وسلم عن أنس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. حب النبي على الإنسان مفترضا وحب أصحابه نور ببرهان. مولاي صل وسلم دائما أبدا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹுவின் அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். கண்ணியமிக்க பள்ளிவாசல் இமாம் அவர்களே, முத்தவல்லி சாஹிப் அவர்களே மற்றும் பாரவாயிகளே, ஜமாத்தார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நாம் வந்தவுடனே பார்த்த ஒரு காட்சி, நல்ல ஒரு காட்சி, மௌலிது ஷரீஃப் ஓதிக்கொண்டிருந்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய சந்தோஷம். இக்காலத்திலே மௌலிது ஓதுவதை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில், மௌலிதை பித்அத்து, அது ஷிர்கு என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் தொடர்ந்ததை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதாக அறிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இந்த மௌலிது ஷரீஃப் யார் ஆரம்பத்திலே ஓதுகின்றார்கள்? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஓதுகிறான், அவனுடைய செயல். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்பதற்கு அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய மலாயிகத்துமார்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறுகிறார்கள்.
மூமினானவர்களே, சத்திய விசுவாசிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீங்களும் சலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை கூறுகிறான். இந்த சலவாத்து அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இப்னு ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்திலே புகாரியிலே வருகிறது. அதாவது புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அல் மதஹு வ ஸனாஉ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தல் மலாயிகத். இதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ், அவருடைய சனாவை மலாயிகத்துமார்களிடத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான் என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்பதாக யார் சொல்கிறார்? அதாவது சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உலமாக்களுக்கு தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு புகாரியில பாருங்க, கிதாபு தஃபாசீர் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, தஃப்சீர்களுடைய கிதாபு என்பதாக. அதிலே சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மலாயிகத்துமார்களிடத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எடுத்து கூறுகிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்ம இப்ப என்ன ஓதுறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நாம் ஓடினோம், அவர்களுடைய புகழைத்தான் நாம் பாடினோம். இது போல சலாத்தினுடைய அந்த சவாபு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சலாத் சொன்னா எவ்வளவு சவாபோ அதே போல அஷ்ரக்கல் பத்ரு அலைனா அலைனா என்ற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சலாத்தினுடைய சவாபை நமக்கு அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். இதைத்தான் புகாரியினுடைய ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குகிறது. அனல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள் மஸ்ஜிதுக்கு. பள்ளியில் வரும்போது சஹாபாக்கள் கூட்டமாக வட்டமாக இருந்த ஹதீஸில் வருது, இதுவும் வட்டமாக இருந்து அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஆள் சொல்கிறார், மூசா கலீமுல்லா, ஆதம் சஃபியுல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதே போல நூஹ் நபியுல்லா, அல்லாஹ் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நபியாக இருக்கிறார்கள். மூசா கலீமுல்லா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசினவர்களாக இருக்கிறார்கள். ஈசா ரூஹுல்லா வ கலிமத்து, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரூஹு, அல்லாஹ் ஊதியதனால் உண்டாக்கப்பட்டவர்கள். யார்? சையதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் என்று அந்த சஹாபாக்கள் இங்கே கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், எல்லா விஷயங்களையும் நான் அறிந்தேன். மூசா கலீமுல்லா, அதாவது ஆதம் சஃபியுல்லா வஹுவ கதாலிகா, மூசா கலீமுல்லா வஹுவ கதாலிகா, ஈசா ரூஹுல்லா வ கலிமத்துஹு வஹுவ கதாலிகா என்றெல்லாம் நீங்க சொன்னது பூரா நல்லது தான் சொன்னீங்க. இப்பொழுது நான் கூறுகிறேன், அன ஹபீபுல்லா, நான் யாரு? அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிரியப்பட்டவனாக இருக்கிறேன். ஹபீப் என்று சொன்னால் யாருங்க? ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவரே, என்னை நீ ஆக்கி விடாதே, கியாமத்திலே அதாவது கேவலப்படுத்தி விடாதே என்று துஆ செய்தார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான், லா யுஹ்ஸில்லாஹு நபிய்யா, நபியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக அறிவித்தான். அல்லாஹ் என்ன திருப்திப்படுகிறானோ அதையே செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் திருப்திப்படக்கூடியதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் திருப்திப்படுவது எதுவோ அதை அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருந்தார்.
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிக்கு பிரியமானதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அனுபவிக்கின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இஷ்டப்படுகின்றார்களோ, அவர்கள் எதை தேவைப்படுகின்றார்களோ அதையே செய்யக்கூடியவர்களாக இருந்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. அதனால தான் ஹபீபுல்லா என்று அவர்களுக்கு பேர் வந்தது. மிர்காத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உலமாக்கள் இருந்தா தெரியும். முல்லாலி காரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கமாக இதற்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவரிடத்திலே ஒவ்வொன்றாக அவர்கள் துஆ செய்து கேட்டார்கள். இறைவனை எனக்கு அதத்தா இதத்தா என்பதாக அவர்கள் கேட்பார்கள். ஆனால் அதே நேரத்திலே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியானதை செய்தான் எல்லா விஷயங்களிலேயும். ஆகையினால அவர்கள் ஹபீபுல்லாவா இருக்கிறார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஹபீபுல்லா, நான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய ஹபீபாக இருக்கிறேன். கியாமத்திலே ஆரம்பத்தில் நான் எழுப்பப்படக்கூடியவனாக இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய கையிலேயா இருக்கும் லிவாவுல் ஹம்து. நான் லிவாவுல் ஹம்தை நான் வந்து பிடித்து நான் அல்லாஹ்விடத்தில் நான் செல்லுவேன். அப்பொழுது ஆரம்பமாக சொர்க்கம் திறக்கப்படுவது எனக்கு திறக்கப்படுகிறது. இவ்விதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரிசையாக அவர்களிடத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய புகழையே அவர்கள் சொன்னார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை அனல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலே கூறினார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் புகழ்ந்து கூறும்போது, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் புகழ்ந்து கூறும்போது, அதே மாதிரி சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து கூறும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து கூறும்போது, இதெல்லாம் சொல்லாதீங்க, ஷிர்க் என்பதாக சொல்லலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஏன் மௌத்தாபானவர்களுடைய விஷயத்தை எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்பதாக தடுத்தார்களா? அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ கதாலிக்கா வஹுவ கதாலிக்கா வஹுவ கதாலிக்கா எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சம்மதித்து கொடுத்தார்கள். அதையெல்லாம் வழங்கினார். அவர்களுடைய பேச்சை எல்லாம் எடுத்தார்கள். பிறகு தன்னுடைய புகழை அவர்கள் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற ஆரம்பித்தார். ஆகவே சகோதரர்களே, நாம் மௌலித் ஓதுகின்றோம் என்று சொன்னால் அந்த பிரியத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உள்ள பிரியத்தினால், அவர்களின் மீது அன்பு வைத்த காரணத்தினால் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான், குல் நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள். எவ்விதமாக இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய மக்கள், அம்பாலுன், அதே போல அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், எஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், அதே போல நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதான சொத்துக்கள், நீங்கள் அது கெட்டு அது விற்காம போயிடுமோ என்பதாக நீங்கள் பயந்து கொண்டிருக்கின்றீர்களே, அவ்விதமான சொத்துக்கள், அதே போல நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கிலும் உங்களுக்கு அன்பு ஜாஸ்தியாகிவிட்டதை ஆனால், இவைகளின் மீது உள்ள பிரியம் உங்களுக்கு அதிகமாக ஆகிவிட்டதை ஆனால், நீங்கள் ஃபதரப்பசு ஹத்தா ஏத்தி அல்லாஹ் பிஅம்ரி, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய காரியம் உங்களுக்கு வருகின்ற வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருங்க, அதுக்கு பிறகு நான் பேசிக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் என்பதாக கூறுகிறார். அல்லாஹ்வை தவிர வேறு உள்ளவர்களை பிரியம் வைத்தால் அவர்கள் ஃபாஸிகீன்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே கூறியிருக்கிறார். அனல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒரு ஆள் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டுமானால், மூமின்களாக நீங்கள் ஆக வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? ஹத்தா அகூன அஹப்ப இலை, அவன் அளவிலே ரொம்ப பிரியமாக்கப்பட்டவனாக நான் ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் ஆகணும்? அவர்களுக்கு ரொம்ப அன்பு வைத்தவர்களாக, அன்புக்குரியவர்களாக நான் ஆக வேண்டும். மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன்,
அவர்களுடைய தாய் தந்தையர்கள், அதே போல அவருடைய மக்கள், இவர்களை பார்க்கிலும் அன்பு யாரின் மீது உண்டாக வேண்டும் என்று சொன்னால் என் மீது உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகின்ற காலத்திலே தான் அவர்கள் மூமின்களாக, சத்திய விசுவாசிகளாக, உண்மையுள்ள ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் ஆவார்களை தவிர அது இல்லாவிட்டால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் வந்தவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் காணுகின்ற எல்லா வஸ்துக்களை பார்க்கிலும் உங்களை நான் பிரியம் வைக்கிறேன், உங்களை நான் அன்பு வைக்கிறேன். ஆனால் என்னுடைய நப்சு அது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது என்று சொன்னான். அப்ப சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ மூமினாக காமிலான ஈமானாகவில்லை. உனக்கு யாரிடத்திலே? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நீ காமிலான ஈமான் உனக்கு வரவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய நப்சை பார்க்கிலும் உங்களை நான் பிரியம் வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், உங்களை நான் அன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே அவர்கள் கூறிய உடனே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லானா கமுல ஈமானுக், இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் பரிபூரணமாயிருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள். அன்பு வைப்பது என்னங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறியிருக்கிறான், பெருமானாரின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் என்னுடைய அன்பு உண்டாக வேண்டும் என்பதாக. அதிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறு ராயத்திலே கூறி காட்டுகிறான், வத்தபிஉ மில்லத அபீக்கும் இப்ராஹிம், நீங்கள் பின்பற்றுங்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தை, அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறினான். என்ன செய்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? அவர்களை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும்? இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹயாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் அவங்களுடைய கொள்கை. இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, அதே மாதிரி வ நுஸ்கி, என்னுடைய இபாதத்துகள், வ மமாத்தி, நான் மரணிப்பது, என்னுடைய மமாத்தி வ மஹயாய, என்னுடைய ஹயாத், நான் வாழ்வது எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்காக வேண்டியாக இருக்கிறது என்பதாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அன்பு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்திலே மலாயிகத்துமார்கள் ஒரு நாள் கேட்கிறார்கள், இப்ராஹீமை ஹலீலாக நீ ஆக்கினாய், இதுபார் அவருடைய சொத்து, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, ஆடுகள், அவர்களுடைய ஆட்டு மந்தைகள், அதாவது 12,000 ஆட்டு மந்தைகள் இருந்ததாம் அவர்களுக்கு. அந்த ஆட்டு மந்தை ஆடுகளை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதை பார்த்த மலக்குகள் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு சொத்தையும் கொடுத்திருக்க நீ அவருக்கு, அதனால நீ அன்பு வைத்தவன், உன்னை அவர் தொழுகிறார், அவரை வணங்குகிறார், உனக்காக வேண்டிய இபாதத்துகளை செய்கிறார், இந்த சொத்துக்கள் ஒன்றும் இல்லாவிட்டா அவர் செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார். என்னுடைய கலீலியா நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி நீங்க அவரை சோதித்து பாருங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்புகிறான். நீ போய் என்னை தஸ்பீஹ் அவருடைய காதில விழுங்கும்படி என்னுடைய தஸ்பீஹை நீ சொல்லு, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு எவ்வளவு என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு வருகிறார், ஒரு மணல் மேட்டிலே உட்காருகிறார், சுப்பூஹன் குத்தூசன் என்பதாக உள்ள தஸ்பீஹை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆட்டு மந்தைகளுக்கு பின்னாலே, அவர்கள் ஆடுகளுக்கு பின்னாலே அவர்கள் நோட்டமிட்டவர்களாக அவர்கள் செல்கிறார்கள். இந்த சுப்பூஹன் குத்தூசன் என்ற தஸ்பீஹை கேட்டவுடனே ஓடினார்கள், எங்கே இருக்கிறார்கள், எங்கிருந்து தஸ்பீஹ் வருகிறது என்று பார்க்கிறார்கள். பார்த்தா ஒரு மேட்டிலே ஒரு ஏழையான ஒரு மனிதர், தலையெல்லாம் பரட்டையாக இருக்கிறது, ஒரு மனிதர் உட்கார்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய சவுண்ட் வருகிறது. இதை கேட்டவுடனே அங்கு ஓடி சென்று அவரை கட்டி அணைத்தார்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நண்பரே, நீ உலகத்தில் நீ வாழ வேண்டும் முன்னை போன்றவர்கள். ஆகையினால் இதோ இந்த காணுகின்ற ஆட்டு மந்தைகள் இருக்கிறதே, இதில் பாதியை நான் உனக்கு தந்து விடுகிறேன், என்னுடைய ரப்பை இன்னொருக்கு நீ தஸ்பீஹ் செய்யி என்பதாக சொன்னான். அவருக்கு தஸ்பீஹ் செய்தார், பாதி உனக்கு தந்துட்டேன்னு சொன்னாங்க இவங்க. பின்னையும் அவர்களுடைய ஆசை தீரவில்லை. இனியும் நீங்க தஸ்பீஹ் ஒரு தடவை கூட செய்தே ஆனால் முக்காவாசி ஆட்டையும் நான் தந்து விடுகிறேன். அதை மேய்க்கக்கூடிய ஆளுகள், அதை பார்க்கக்கூடிய நாய்கள் எல்லாம் உனக்கு நான் தந்து விடுகிறேன், ஒருக்கு கூடிய தஸ்பீஹ் செய்யி என்பதாக சொன்னார். அவர் பின்னொருக்கு என்ன செய்தார்? சுப்போகன் குத்தூசன் என்பதாக சொன்னார். பின்னும் சீதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆசை தீரவில்லை. அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், என்னுடைய ரப்பை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஆளு வேற யாருமே இல்லை, நீதான் ஒருவனின் தஸ்பீஹ் செய்கிறாய். இன்னொரு தடவை தஸ்பீஹ் செய்தா இந்த காணுகின்ற ஆட்டு மந்தைகள் அனைத்தும் எனக்கு சொந்தமானதாக இருக்கிறது, இதில் ஒன்றுமே எனக்கு வேண்டிய தேவையில்லை என்பதாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறி அனைத்தையும் எனக்கு தந்து விட்டேன் என்பதாக சொன்னார். அப்பொழுதுதான் அந்த மலக்கு அவர்களிடத்தில் கூறுகிறார்கள், யா நபியல்லாஹ், நான் இந்த சொத்துக்காக வேண்டி நான் வரவில்லை, இங்கே உங்களுடைய ஆட்டுகளுக்காக வேண்டி நான் வரவில்லை, உங்களை சோதனை பண்ணுவதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். ஆகையினால் இவைகள் ஒன்று எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்ன உடனே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? நான் கொடுத்ததை திருப்பி வாங்கவே மாட்டேன், கொடுத்தது எதுவோ அதை நான் திருப்பி வாங்குவது எனக்கு பழக்கமில்லை. ஆகையினால் அனைத்தையும் நான் என்ன செய்து விட்டேன், ஏழை மக்களுக்காக, பாவப்பட்டவர்களுக்காக, ஏழை மக்களுக்காக, ரொம்ப விதவைகள் இருக்கிறார்களே அவர்களுக்காக, எத்தீமானவர்களுக்காக வேண்டி நான் அனைத்தையும் நான் செலவு செய்து விட்டேன் என்பதாக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொத்தை கொடுத்து அவர்களை சோதிக்கிறார், அதில் அவர்கள் வெற்றி பெற்றார். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பின்னியும் சோதிக்கிறான், அவருடைய மகனை அறுத்து கொடுக்க வேண்டும் என்பதாக. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மகனை அறுத்து கொடுக்க வேண்டும் என்பதாக. உடனே அதற்கு தயாரானார்கள். அதற்கு அவர்கள் தயாராகி மகனை அறுப்பதற்காக வேண்டி அவர்கள் சென்றார்கள். அதிலேயும் அவர்கள் வெற்றி கண்டார்கள். அதே போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே கூறுகிறான், இப்ராஹிமே, உன்னுடைய மனைவி ஹாஜிராவையும் உன்னுடைய மகன் அந்த இஸ்மாயிலையும் யாருமில்லாத தனி ஒரு இடத்திலே, இப்பொழுது மக்காவில் காபத்துல்லா இருக்கிறது, அவ்விடத்துல விட்டு போட்டு வரணும் நீ என்பதாக சொன்னார். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். அப்ப மனைவி யாருக்காக? அல்லாஹுக்காக. மக்கள் யாருக்காக? அல்லாஹுக்காக வேண்டி. கடைசி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ரூத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெரிய தீக்குண்டாரத்தை உண்டாக்கி அதிலே தூக்கி எறிகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், தீக்குண்டாரம் என்று சொன்னால் சர்வசாதாரணமானதல்ல, அதற்கு மேலே ஒரு பறவை பறந்து சென்றதை, ஆனால் கருகியது உள்ளே விழுந்துவிடும், அவ்வளவு கடினமான தீக்குண்டாரமாய் இருந்தது. அதிலே தூக்கி எறிவதற்காக வேண்டி அந்த நம்ரூத் கட்டளையிட்டான், அவர்களை தூக்கி எறிந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும், என்னுடைய உதவி வேண்டுமா என்பதாக. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை படைத்தான், அல்லாஹுடைய இபாதத்துக்காக வேண்டி என்னை படைத்தான், என்னுடைய மக்கள் அல்லாஹுக்காக, என்னுடைய சொத்துக்கள் அல்லாஹுக்காக, என்னுடைய மனைவி அல்லாஹுக்காக, என்னுடைய உடலும் அல்லாஹுக்காக, அவன் என்ன நாடுகிறானோ அதை அவன் செய்யட்டும் என்பதாக சொன்னார்கள் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தீக்கி கட்டளையிட்டான், கூனி பர்தம் வஸலாம், நீ சலாமத்துள்ள குளிராக சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ ஆய்விட வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை. அதன்படி அவர்கள் எழுந்து வந்தார்கள். அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மமாத்தி வ மஹயாய, எல்லாம் உனக்கு, என்னுடைய ஹயாத்து, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொத்து, என்னுடைய சுகங்கள்
எல்லாம் உனக்காக வேண்டி. இதுதான் பிரியம் வைக்கிறது. அல்லாஹ் பிரியம் வைனா நான் பிரியம் வச்சிருக்கேன்னு சொன்னதுனால பிரியமாகலைங்க. இவ்விதமாக நம்மளுடைய சொத்து போனாலும் சரி, நம்மளுடைய அதே போன்று நம்மளுடைய என்னதான் நமக்கு நஷ்டப்பட்டாலும் சரியே, எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்தான். நம்ம என்ன எதற்காக வேண்டி ஹலக்கலுக்கும் மாஃபில் ஜமீஆ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார், உங்களுக்காக வேண்டி இந்த பூமியில் இருக்கும்படியான அனைத்து வஸ்துக்களையும் நான் படைத்திருக்கிறேன். கடல் உங்களுக்காக, வானம் உங்களுக்காக, சூரியன் உங்களுக்காக, சந்திரன் உங்களுக்காக, பூமியிலே காணுகின்ற மிருகங்கள் எல்லாம் உங்களுக்காக, எல்லாம் உங்களுக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அவன் கூறியிருக்கிறான் அவனுடைய திருமறையிலே. பின்னர் ஆயத்தில் என்ன கூறுகிறான் தெரியுமா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அப்ப எல்லாம் உங்களுக்கு, நீங்கள் யாருக்காக வேண்டி? எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்காக. உங்களை நான் படைக்கவில்லை, அதே போல ஜின்னுகளையும் நான் படைக்கவில்லை. இல்லா லியஅபுதுன, என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர நான் இவைகளை எல்லாம் நான் படைக்கலை என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். இதெல்லாம் யாருக்காக படைத்தான்? உலகத்திலே நமக்காக படைத்தான். நம்மை யாருக்காக வேண்டி படைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுக்காக வேண்டிய படைத்திருக்கிறான். அதைத்தான் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மளிடத்தை காட்டினார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வத்தபிஉ மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தை, அந்த வாழ்க்கை முறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹ். நாம் எதை செய்யணும்? இதைத்தான் படிக்கணும். நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்காக. என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரியே, எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்காக வேண்டி நாம் உலகத்திலே வாழ்கிறோம் என்பதாக உள்ள எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். அதான் அல்லாஹுவை பிரியம் வைப்பதும் அல்லாஹுடைய நபியை பிரியம் வைப்பதும் அதனுடைய அர்த்தம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறு ஆயத்திலே கூறி காட்டுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆயிருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் என்ன செய்யணும்? பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வை பிரியம் வைத்தவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்பதாக சொல்கிறான். அப்பா ஃபத்தபிஊனின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பின்ன என்ன சொல்கிறான்? யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து தருவான் என்பதாக அவனுடைய திருமறையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எடுத்து கூறியிருக்கிறான். சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் சும்மா பிரியம் வைக்கல, அவர்கள் அன்பு வைத்தார்கள். எந்த அளவுக்கு தந்தையை பார்க்கிலும் அவர்கள் அன்பு வைத்தார்கள், அதே போல தன்னுடைய மக்களை பார்க்கிலும் அவர்கள் அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஃபதஹ் மக்காவின் போது, மக்கா வெற்றி கிடைத்து 1,24,000 சஹாபாக்களுடனே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அவர்கள் வருகிறார். அந்த நேரத்திலே மக்காவிலே அபூ குஹாஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை அங்கே இஸ்லாம் ஆகாமல் இருந்தார். அவர்களை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்போ கண்ணு தெரியாது அவர்களுக்கு, 2 கண்ணும் தெரியாமல் ஆகிவிட்டது அபூ குஹாஃபா அவர்களுக்கு. இழுத்து கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாலே உட்கார வைத்து, யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய தந்தை, அவருக்கு நீங்கள் கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்திலே நீங்கள் ஆக்குங்கள் என்பதாக சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அவர் இழுத்துட்டு வந்த? நானே அந்த வீட்டுக்கு வந்திருப்பேனே, அவர்களை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லையே என்பதாக அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அப்பொழுது சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவரிடத்திலே போக வேண்டிய ஆள் அல்ல, நீங்கள் போக வேண்டிய ஆள் அல்ல, அவர் உங்களிடத்திலே வர வேண்டும். அதனால தான் நான் இப்பொழுது கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதாக சொல்லி
அவர்களை இஸ்லாமாக்கினார்கள். அப்பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அபூ குஹாஃபா இருக்கிறார்களே, இவர்கள் இஸ்லாமாவதை பார்க்கிலும் உங்களை பாதுகாத்த, உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து தந்த அபூ தாலிப் இஸ்லாமாவது தான் எனக்கு கண் குளிர்ந்ததாக இருக்கு. என்னுடைய தந்தை இஸ்லாமானார், நரகத்தை விட்டு அவர் காப்பாற்றப்பட்டார். ஆனால் இதே நேரத்திலே யார் இஸ்லாமாக வேண்டும்? அபூ தாலிபி இஸ்லாமாக வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் என்னுடைய உள்ளத்திற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இவர் இஸ்லாமானதல்ல என்பதாக சையதுனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்பொழுது கூறினார். அப்ப தந்தையை பார்க்கிலும் யாரை பிரியம் வைக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல ஹத்தாப் இஸ்லாமாவதை பார்க்கிலும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமாவதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்ப பாருங்க, உமர் பின் கத்தாபுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாப், அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை யாரு? அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை எல்லாம் பார்க்கிலும் பிரியம், தந்தையை பார்க்கிலும் பிரியம் ரசூலுல்லாஹ்வின் பேர்ல வைத்திருந்தார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதாக ஒரு வதந்தியை பரப்பி விட்டார்கள் குஃபார்கள். இதை கேட்டு அன்சாரிகளிலே ஒரு பெண்மணி அழுது கொண்டே வருகிறது. உஹது போரில் வந்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்பதாக கேட்டார்கள். அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகமா இருக்கிறாங்களா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார், உன்னுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக. பரவாயில்ல போட்டோம், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? அடுத்தவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, உன்னுடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டான் என்பதாக. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கணவன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு அவருடைய குடும்பத்திலே இருக்கும்படியான முக்கியமான ஆளுகள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அந்த பெண்மணியிடத்திலே அறிவிக்கின்ற நேரத்திலே அவர்கள் யாரு போனாலும் சரி ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே, அரியணி எனக்கு உங்களை காட்டி தாங்களேன், நான் ஒன்று பார்க்க வேண்டும் அவர்களே என்பதாக சொன்னார். அவர்களை காட்டி கொடுத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பார்த்தவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை போய்விட்டார், என்னுடைய கணவர் போய்விட்டார், என்னுடைய மக்கள் போய்விட்டார், குல்லும் ஜலலுன், எனக்கு அது ஒன்றும் பரவாயில்லை, அது பெரிய காரியமாக தெரியவில்லை. அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க என்பதாக அறிந்த பிறகுதான் எனக்கு சந்தோஷம் உண்டானது என்பதாக அந்த பெண்மணி அவர்களிடத்திலே கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அப்போ எவ்வளவு பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகின்ற நேரத்திலே அவர்களுடைய மனைவி அவர்கள் கூறுகிறார்கள், யா ஹஸ்ரத்தா, எனக்கு வந்த நஷ்டமே, என்னுடைய கணவர் இப்பொழுது இறக்கப் போகிறாரே, அவர் இல்லாமலாகி போய் விடுவாரே, எனக்கு துணை இல்லாமல் ஆகிவிட்டாரே என்று கூறுகின்ற போது சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா தரபா, எனக்குள்ள சந்தோஷமே, கொஞ்ச நேரத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் நான் சந்திக்க போறேன், ஆகையினால் என்ன சந்தோஷம் எனக்கு என்பதாக சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான், அதாவது நீங்கள் அல்லாஹுவை பிரியம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், ஃபத்தபிஊனி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹுவை நீங்கள் அன்பு வைத்தவர்களாக பிரியம் வைத்தவர்களாக நீங்கள் ஆக முடியும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான். இமாம் பைலாவி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு அவர்கள் அர்த்தம் எழுதும் போது என்ன செய்கின்றான் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
அவர்களை பிரியம் வைக்கின்றான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள, கண்ணில் உள்ள, கையில் உள்ள, காலில் உள்ள எல்லா மறைவுகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அவர்களுக்குள்ள மறைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. எல்லாம் திறக்கப்பட்டதாக எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெளிவாக்கி விடுகிறான். இதைத்தான் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். என்னை பிரியம் வையுங்கள். அல்லாஹ் பிரியம் வைத்தால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்வான்? சையதுனா அபூபக்கரை பிரியம் வைத்தார்கள், சையதுனா உமர் இப்னு கத்தாபை பிரியம் வைத்தார்கள், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபானை பிரியம் வைத்தார்கள், சையதுனா அலி இப்னு அபீ தாலிபை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிரியம் வைத்தான். அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சக்தி உண்டாச்சு தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மகள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைக்கின்றார்கள். அவர்களிடத்திலே கூறினார்கள், ஆயிஷா, நமக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அதாவது ஒரு பேரித்தம்பழ தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்தை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் மரணித்து விடுவேன். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய 2 சகோதரர்கள், 2 ஆண் சகோதரர்கள், அதே போல உன்னுடைய சகோதரி, இவர்களுக்கு மத்தியிலே நீ பங்கு வைத்து அவர்களுக்குள்ள உரிமைகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கூறிய போது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், பாப்பா, எனக்கு உள்ளது ஒரு சகோதரன் அப்துர் ரஹ்மான், அதே போல ஒரு சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, இவங்க தானே இருக்கிறார்கள். பின்ன யார் எனக்கு இன்னொரு சகோதரனை கூறுகின்றீர்களே, யார் என்று கேட்டபோது, உன்னுடைய உம்மா ஆத்திகாவை நீங்கள் அழைத்து வா என்று சொன்னார்கள். அப்பொழுது உம்மா ஆத்திகாவை அழைத்து வந்து முன்னாலே நிப்பாட்டின உடனே அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய விரலை நீட்டி அவர்கள் கூறுகிறார்கள், இதோ உன்னுடைய உம்மாவின் வயிற்றிலே இருப்பது ஆண் குழந்தை என்று நான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இதான் ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தினால கிடைச்சது. அவங்களுக்கெல்லாம் கஷ்வாச் அன்னைக்கு என்னங்க என்ன இருக்கிறது? அன்னைக்கு ஸ்கேனா இருக்கு, ஒரு போன் இல்லை, ஒண்ணுமே இல்லாத நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் கூறுகிறார்கள், உன்னுடைய உம்மாவுடைய வயிற்றிலே இருப்பது ஆண் குழந்தை என்று நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைத்ததனால் அவர்களுக்கு கிடைத்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அவர்கள் ஹலீஃபா, 2வது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலே அவர்கள் குத்பா ஓதிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே, யா சாரியத்தல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்பதாக சப்தமிட்டார்கள். குத்பா எல்லாம் முடிஞ்சு வந்து அவர்கள் கேட்கிறார்கள், சஹாபா பெருமக்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே, அமீருல் மோமினீன், நீங்கள் வழக்கத்துக்கு மாற்றமாக ஒரு சவுண்டை நீங்கள் விட்டீர்கள், சாரியத்தை அழைத்து என்னமோ சொன்னீர்கள், என்ன காரணம் என்பதாக கேட்டபோது அவர்கள் கூறுகிறார்கள், நாம் அனுப்பிய பட்டாளம் நகாவந்து என்ற இடத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை தாக்குவதற்காக வேண்டிய எதிரிகள் மலையோரத்தில் வந்துவிட வேண்டாம், மலைக்கு பக்கமாக உங்களுடைய முதுவை நீங்கள் வைத்து அவர்களை தாக்குங்கள், நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்பதாக சாரியாவுக்கு நான் அறிவித்தேன் என்பதாக சொன்னார். சாரியா எங்க இருக்கிறாரு? நகாவந்திலே இருக்கிறார். அதற்கும் இந்த மதீனாவுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கிறது? 1500 ஹாஷிமி மைல். அது இப்பொழுது ஒரு 3000 மைல்களுக்கு மேலே, 3000 கிலோமீட்டர்களுக்கு மேலே வரும். அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீ சாரியா, நீ வெற்றி பெற வேண்டுமானால் உன்னுடைய முதுவை நீ என்ன செய்ய வேண்டும்? மலை பக்கமாக நீ ஆக்கி உன்னுடைய அவர்களிடத்திலே போரிட்டால் நீ வெற்றி பெற முடியும் என்பதாக சொன்னார். அதே போல அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போன்று அவர்களை செய்தார்கள். அவர்கள் திரும்பி வந்தவர்கள் கூறுகிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்னுடைய பக்கத்தில் வந்து சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், அல் ஜபல் என்பதாக என்னிடத்திலே கூறியதை போன்று இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அவங்களுடைய நாவுக்குள்ள சக்தியை பாருங்க,
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான், நஃபிலான வணக்கங்களை கொண்டு, நஃபிலான இபாதத்துகளை கொண்டு, சுன்னத்துகளை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத்துகள் இருக்கிறதே, அந்த சுன்னத்துகளை கொண்டு என்னுடைய உம்மத்திமார்கள், நான் படைத்த அடியார்கள் என்னை நெருங்குகின்ற போது குன்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கக்கூடிய காதாக நான் ஆகிவிடுகிறேன். அதே போல் அவன் பேசக்கூடிய நாவாக நான் மாறிவிடுகிறேன். அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் ஆகிவிடுகிறேன். அவன் நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுவேன் என்பதாக சொன்னான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. புகாரியிலே ஹதீஸ் வருது. புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறியிருக்கிறான். அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவோ தூரத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பின் காரணத்தினால் கிடைத்ததுதான் இதெல்லாம். அவர்கள் மீது வைத்திருந்த பிரியத்தின் காரணத்தினால, அவர்கள் காட்டி கொடுத்த வழியில் நடந்த காரணத்தினால சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே பூமி குலுக்கம் ஏற்படுகிறது. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அந்த பூமி குலுக்கம் ஏற்பட்ட இடத்திலிருந்து ஆளுகள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். வந்து அவர்களிடத்திலே கூறினார்கள், யா அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் இனி அங்கே இருக்க முடியாது, பூமி குலுக்கம் ஏற்படுகிறது, எங்களுடைய மக்களை எல்லாம் வைத்து நாங்கள் அங்கே இருக்கணும் சொன்னா பெரிய கஷ்டமாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா மக்களையும் அழைத்து இஸ்திக்ஃபார் செய்தாங்க. அதே போல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். இந்த பிரார்த்தனை புரிந்த உடனே அங்கே பூமி குலுக்கம் நின்று விட்டது. இது கொஞ்ச காலம் பொறுத்து பின்னையும் அதே மாதிரி பூமி குலுக்கம் அங்கே ஏற்படுகிறது. அப்பொழுதும் அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் ஓடி வந்து சொன்னார்கள். அப்பொழுதும் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். பூமி குலுக்கம் நின்று விட்டது. பின் மூணாவது தடவை ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாம் கொந்தளித்து விட்டார்கள். யா அமீருல் முஃமினீன், இனி நாங்கள் அங்கே இருக்க முடியாது, அங்க பூமி குலுக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறது, ஆகையினால் அதற்கு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் செய்து தர வேண்டும் என்பதாக கேட்டபோது என்ன செய்தார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய முஹப்பத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்திபாய் செய்த ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியத்தை பாருங்கள். தன்னுடைய துர்ராவை கையில் எடுத்தார்கள். துர்ரா என்று சொன்னால் சாட்டையை அவர்கள் எடுத்தார்கள். கையிலே எடுத்து எங்கே பூமி குலுக்கம் என்பதாக கேட்டார்கள். இதோ இன்னிடத்திலே என்பதாக சொன்ன உடனே அந்த இடத்துக்கு விரைந்து சென்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்விடத்திலே விரைந்தவர்கள் போனார்கள். போய் அங்க போய் என்ன சொன்னாங்கன்னா, அக்கிர்ரி அல மஅதில் அலைக்கி என்று கேட்டு அந்த சாட்டையை கொண்டு அந்த பூமி குலுக்கம் ஏற்பட்ட இடத்திலே அடித்தார்கள். உண்டு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்று அந்த பூமி குலுக்கம் நின்றது, அதற்கு பிறகு பூமி குலுக்கமே ஏற்படவில்லை என்பதாக சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். பூமி அவர்கள் சொன்னதை கேட்டது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான், என்னை அவன் அடிக்கின்ற போது, என்னை மக்கள் அடிக்கின்ற போது, என்னை நெருங்குகின்ற போது நான் ஆறாகி விடுகிறேன். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவர்கள் பிடிக்கக்கூடிய கையாக, அதே போன்று அவர்கள் பேசக்கூடிய நாவாக நான் ஆகிவிடுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உடைய பெரிய சக்தியை பாருங்கள். அதே போலத்தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறாங்க. கலீஃபாவாக அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்தார்கள். அவங்கள பார்க்கறதுக்காக அனஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். இடையில ஒரு பெண்ணை பார்த்து விட்டார்கள். ஒரு பெண்ணை அவர்கள் கண்டு விட்டார்கள். இதை கண்டு அவர்கள் மனசில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய ரூமிலே கால் எடுத்து வைத்த உடனே சய்யிதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வழியிலே வருகின்ற போது
சில ஆளுகள் கண்ணை கொண்டு ஜினா செய்தவர்களாக என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க உஸ்மான் பின் அஃபான்? சில ஆளுகள் கண்ணை கொண்டவர்கள் ஜினா செய்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் தௌபா செய்யாமல் இருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். நான் அவர்களை கண்டிப்பாக அவரை தண்டித்து விடுவேன் என்பதாக செய்தனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கூறினார். சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நபியினுடைய சுன்னத்தை பேணிய காரணத்தினால் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பெரிய மரியாதையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியம் வைக்கிறதுன்னா அப்படித்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறியிருக்கும்படியான பிரியம் அவர்கள் மீது வைக்க வேண்டும். ஹுப்புன் நபியே அலல் இன்சானி முஃப்தரது. நபியை பிரியம் வைப்பது மனிதனின் மீது அது ஃபரலாக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அது ஃபரலாக இருக்கிறது என்பதாக நாம் மௌலித் ஷரீஃபிலே தினம் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். அவர்கள் மேல் ஹுப்பு வைத்தால் தான் நாம் நம்மளுடைய ஈமானை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள முடியாது. அனல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைக்கக்கூடியது ஒரு ராபியத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாளைக்கு 1000 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ராபியத்துல் அதவிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நாளைக்கு நஃபிலான தொழுகை, அதாவது நம்ம தொழுகிறோமே ஃபரலு, இந்த மாதிரி ஃபரலு சுன்ன ரவாத்திபான சுன்னத்து இது ஒன்றும் இல்லாமல் அவர்கள் 1000 ரக்காத்துகளை அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தொழுதுட்டு சொல்வார்களாம், நான் இதை எதற்காக வேண்டி தொழுகின்றேன் என்றால் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, நான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய பிரியப்பட்டவளாக நான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்ல, நான் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நான் இந்த தொழுகையை நான் தொழுகல. நான் ஏன் தொழுகிறேன்? மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுவான். எல்லா மக்களும் ஒன்று சேர்வார்கள். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூட நிற்கும் போது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்திலே பட்ட ஒரு பெண்மணி இந்த மாதிரி தினம் 1000 ரக்காத்துகள் லஃபிலான வணக்கம் தொழக்கூடிய தொழுகை அது தொழுது கொண்டிருந்தது என்பதாக மாறுதட்டி அவர்கள் பெருமை அடிக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் என்பதாக அவர்களுடைய முஹப்பத்து கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பிரியம் எனக்கு கிடைக்க வேண்டும். அதே போல அன்பு, அவர்களுடைய அன்பு வைத்தவனாக நான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தொழுகையை நான் தொழுகிறேன் என்பதாக சொன்னார். ஆகவே சகோதரர்களே, ஒரு பெண்மணி அவர்கள் அந்த அளவுக்கு தொழுதிருக்கும் போது நாம் சுன்னத்துகளை கூட நாம் பேணாமல் இருக்கிறோம். நம்மளுடைய நாம் தொழ வேண்டிய சுன்னத்துகள் எத்தனையோ சுன்னத்துகள் நாம் விடுபட்டவர்களாக, அதை விடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இவ்விதமாக நாம் இருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆக முடியாது. அல்லாஹ் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். குடிகாரராயிருந்த நுஐமான் ரலியல்லாஹு தஆலா எந்த நேரத்திலே அவர் குடிச்சிட்டு வருவார், அவரை அடிப்பாங்க, அவர்களை ஹத்தடிப்பார்கள். ஹத்தடித்து அவர்கள் வேதனை உடனே இருக்கின்ற நேரத்தில் சஹாபாக்கள் கூறினார்கள், எந்த நேரம் பார்த்தாலும் இந்த ஆளுக்கு இதுதான் வேலை, இவர் குடிச்சிட்டு வர்றது அடி வாங்கிறது இதை செய்துட்டு கொண்டிருக்கிறாரே என்று சஹாபாக்கள் கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தல்அன் நுஐமான, நுஐமானை நீங்கள் லானத் செய்யாதீர்கள், ஃபஇன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பிரியம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆகையினால அவர் குடிச்சிட்டு வந்தார், அடி வாங்கினார், அவருடைய அந்த அதாபு போய்விட்டது, அடி வாங்கினார், அதனுடைய அதாபு போய்விட்டது. ஆகையினால் இனி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அந்த நுஐமானை நீங்கள் லானத் செய்யாதீர்கள் என்பதாக அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பிரியம் வைப்பதனால நமக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெரிய சவாபை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டே இருந்தார். அவர்களை சும்மா அவர்களுடைய முகத்தை பார்த்தார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி பார்க்கிற, என்ன எதற்காக வேண்டி என்னை பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் வஃபாத்தாவீங்க, நானும் வஃபாத்தாய் போய் விடுவேன். ஆனால் நீங்கள் இருக்கக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள். நான் வஃபாத்தானா தாழ்ந்த ஒரு இடத்திலே நான் இருக்க வேண்டியது வரும். உங்களை காண முடியாதே, உங்களை பார்ப்பதற்குண்டான நேரம் எனக்கு கிடைக்காதே, நான் பார்க்க முடியாதே. அதனால அந்த சங்கடத்தினால தான் நான் இப்பொழுது என்னடா செய்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்பதாக கூறிய உடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மன் அத்தா அல்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் வழிபட்டார்களோ அவர்கள் யாருடனே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அம்பியாக்கள், சித்திகீன்கள் எங்கே இருப்பார்களோ சொர்க்கத்திலே, அதே போன்று இவர்கள் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அன்த மஅமன் அஹப்பா, நீ யாரை பிரியம் வைக்கிறாயோ அவர்களுடனே நீ கியாமத்திலே நீ என்ன செய்வாய், நீ ஆயிருப்பாய் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பதில் சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அன்பு வைப்பதன் காரணத்தினால நாம் எங்கிருப்போம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே அவர்களுடைய நண்பத்துவம் நமக்கு கிடைக்கும். அவர்கள் கூட நாம் இருப்பதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தருவான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே பெருமானாரை பிரியம் வைக்க வேண்டும், சஹாபாக்களை நாம் பிரியம் வைக்க வேண்டும். அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியிலே நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். உபதேசம் செய்து முடிந்தவுடனே அதில் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதென்ன நீங்கள் விடைபெறக்கூடிய உபதேசமாக இருக்கிறது, எங்களை விட்டு நீங்கள் போய் விடுவீர்களோ, நான் பயப்படுகிறேன், அவ்விதமான உபதேசத்தை நீங்கள் செய்தீர்களே என்பதாக. அப்போது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பின்னால பல இஃப்திலாஃபுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், பல அபிப்பிராய வித்தியாசங்களை காண்பீர்கள். பல ஆளுகளும் உங்களிடத்திலே வருவார்கள், அவங்க பலதையும் உங்களிடத்திலே சொல்வார்கள். வஹாபிகள் வருவாங்க, ஜமாத்தே இஸ்லாமி வருவார்கள், மாதூதிகள் வருவார்கள், காதியானிகள் வருவார்கள். இப்படி பல ஆளுகளும் உங்களிடத்திலே வருவார்கள். உங்களிடத்தில் வந்து பலதையும் அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக இந்த சஹாபி கேட்டபோது அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள். அதே போல வ சுன்னத்துல் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியின், ஹிதாயத்து பெற்றதான ஹுலஃபாய ராஷிதீன்கள் இருக்கிறார்களே, அபூபக்கர் சித்திக், உமர் பின் ஹத்தாப், அதே போல உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபி தாலிப், இதே போன்ற பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கொண்டு உங்களுடைய பல்லை கொண்டு நீங்கள் கடித்து நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிதத்தான வழியிலே நீங்கள் போய்விடாதீர்கள். எதை காட்டி தருகின்றார்களோ அவ்வழியெல்லாம் உங்களுக்கு நல்லது என்பதாக கருதி நீங்கள் அதிலே போகக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபா பெருமக்களுக்கு கூறினார்கள். ஆகவே சகோதரர்களே, சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஸஹ்லு துஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் முஸ்தகீமான வழி, நேரான வழியை எங்களுக்கு காட்டித் தாருங்கள் என்பதாக. அது என்ன வழி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழி. அந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே அவன் கூறியிருக்கிறான். அன்அம்த அலைஹிம், நீ நியமத்தளித்த
அம்பியாக்கள், அதே போல மினல் அம்பியாய் ஷுஹதாய் மின சித்தியக்கீன், சித்தியக்கீன்கள், இந்த மாதிரி உள்ள பெரியோர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு நியாமத் செய்தான். அந்த சுன்னத்தை அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள். ஆகையினால் அவர்கள் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். பெரிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அதே தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் அந்த சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்று சஹ்லு துஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தஃப்சீரிலே அழகாக இதை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள், உஸ்வத்துன் ஹசனா என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிலே கூறுகிறான். உங்களுக்கு நபியிலே இருக்கிறார்கள், உஸ்வத்துன் ஹசனா இருக்கிறது, நல்ல அழகைய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் என்ன? அவர்களுடைய சுன்னத்து தான். உஸ்வத்துன் ஹசனானா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து. அந்த சுன்னத்தை நீங்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சய்யிதுனா சஹ்லு துஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அதே போன்று சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், மா தரக்து சுன்னத்தம் மின் சுனனி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சுன்னத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் நின்று ஒரு சுன்னத்தை கூட நான் விட்டதே கிடையாது. இன்னி அகாஃபு அன் நஸீகா, ஏனென்றால் நான் மாறிவிடுவேனோ, என்னுடைய உள்ளம் மாறிவிடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன். ஆகையினால் ஒரு சுன்னத்தையும் நான் விட்டதே கிடையாது என்பதாக எல்லா சுன்னத்தையும் நான் எடுக்கக்கூடியவனாக இருந்தேன் என்பதாக சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் சஹாபாக்கள். சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஒட்டகத்தை வைத்து ஒரு இடத்திலே இப்படியே சுற்றி வந்தார்கள். ஒட்டகத்தை கொண்டவர்கள் சுற்ற விட்டார்கள். அதுக்கு மேலே இருந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் இந்த மாதிரி ஒட்டகத்தை இந்த இடத்துல சுத்துறீங்க, என்ன காரணத்தினால் என்று கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அது எனக்கே தெரியாது என்று. நான் ஏன் சுத்துறேன் என்பதாக எனக்கு தெரியாது. ஏனென்றால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சுத்தினாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை வச்சு என்ன செய்தார்கள்? அவர்கள் சுற்றினார்கள். அதனால் அந்த சுன்னத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இங்கே சுற்றுகிறேன் என்பதாக சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சுன்னத்தை ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி செய்தார்கள், ஏன் அந்த மாதிரி செய்தாங்கன்னு கேட்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் செய்து காட்டியதை அப்படியே அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஹஜருல் அஸ்வதை அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த போது ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வேண்டி போகின்ற போது அவர்கள் கூறுகிறார்கள், இன்னக்கலா எலுர்ரு வலா என்போம், நீ பிரயோஜனம் தரமாட்ட, அதே மாதிரி உனக்கு எந்த விதமான ஒரு தங்கடத்தை ஒரு மனிதனுக்கு உண்டாக்குவதற்கு உனக்கு சக்தி கிடையாது. ஆனால் நான் ஏன் உன்னை முத்தமிடுகின்றேன் என்று சொன்னால், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை முத்தமிட்டார்கள், அதன் காரணத்தினால நான் முத்தமிடுகிறேன், அது எனக்கு ஒரு சுன்னத்து, அது சவாபு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி முத்தமிடுகின்றேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அலி கர்ரமல்லாஹ் பின்னால் என்று சொல்றாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, நீங்கள் சொல்வதை போன்று அது பிரயோஜனம் தராததல்ல. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மளிடத்திலே ஆரம்பத்தில் நம்மளை எல்லாம் படைத்தான். படைத்த நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மளிடத்தில் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டான். அப்பொழுது நாம் சொன்னோம், காலு பலா, ஆமா என்று சொன்னோம். சொன்ன உடனே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் செய்த அந்த அறுதிமானம் இருக்கிறதை அதை ஒரு இதிலே ஆக்கி, ஒரு பட்டோலியிலே ஆக்கி, இதனுடைய இந்த ஹஜருல் அஸ்வதனுடைய வாயிலே அதை இட்டு வைத்தான். அதற்குள்ளே இருக்கிறது. அது கியாமத்து நாளிலே நாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்தில் நாம் போகின்ற போது, என்னை முத்தமிட்டவன் இவன், ஹஜ்ஜுக்கு வந்தவன் இவன், என்னை முத்தமிட்டான், அவர் முத்தமிட்டார், அவர் முத்தமிட்டார் என்று
ஒவ்வொரு மனிதனையும் அந்த ஹஜருல் அஸ்வத் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்திலே காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆகவே சகோதரர்களே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அந்த சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேண வேண்டும் என்பதாக சொல்லும் போது எல்லா சுன்னத்தையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சுன்னத்தும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நாம் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதை கேட்டு நாம் செய்யணும். அந்த மாதிரி செய்தால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனிடத்திலே நமக்கு சவாபு கிடைக்குமே தவிர இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு சவாபு நமக்கு நான் கியாமத்தில் போகும்போது கையை விரித்தவர்களாக நாம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுவிடும். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஹுப்பு வைத்தால் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அதாவது ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களிலே ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்குவதற்காக வேண்டி அவர்கள் வந்துவிட்டால் படுக்கையிலே உட்கார்ந்தவர்களாக அவர்கள் கூறுவார்களாம், யா ரசூலல்லாஹ், அதே போல யா அபூபக்கர், யா உமர் என்று சஹாபாக்களுடைய பெயரெல்லாம் சொல்லிட்டு இவர்களெல்லாம் மரணித்து விட்டார்களே, பெரிய கைசேதமாச்சு, நான் எப்பொழுதுதான் மரணிப்பேனோ, எப்ப அவங்களையெல்லாம் போய் காணுவேனோ எனக்கு தெரியவில்லையே என்று அழுது கொண்டே அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், ஹும் அசலி வசலி, என்னுடைய அசலு அவங்க தான், அதே மாதிரி என்னிலிருந்து பிரிந்தவர்கள் அவர்கள் தான், சஹாபாக்கள் தான், எல்லாம் எனக்கு அவர்கள் தான். ஆகையினால் நான் என்னுடைய மரணத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எனக்கு தந்தானே, ஆனால் நான் மரணித்து அவர்களை நான் சந்திக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று இவர்கள் அழுது கொண்டே தூங்குவார்களாம், அழுது கொண்டே இருப்பார்கள், தூக்கம் வர்ற வரைக்கும் அவர்கள் அழுவார்கள் என்பதாக கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், அவர்களின் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சுன்னத்துகளையும் நாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு நல்ல கூலியை தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்தவர்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மவர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் பிரியம் வைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை புரிந்தவராக என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கிறேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் நம்மனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கல்யாணத்திலே கலந்து கொள்வதற்குண்டான பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை துன்யாவிலேயும் ஆகிரத்திலே அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹவுலுல் கௌசரில் நின்றும் அவர்களிடத்திலிருந்து தண்ணீரை வாங்கி குடிப்பதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நம்மளுடைய குடும்பக்காரர்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தருவானாக. அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தினால, அவர்களின் கிருபையினால, அவர்களின் பரக்கத்தினால நமக்குள்ள எல்லா வியாதிகளையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீக்கி எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இல்லாமலாக்கி சாலிஹான மக்களாக, சாலிஹான மனைவிமாராக நம்மளுடைய மக்களையும் மனைவிமார்களையும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாவரையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை, அந்த அவர்களுடைய ஜியாரத்தை உலகத்திலே நமக்கு தந்து பலமுறை ஜியாரத் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்து கியாமத்திலே அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா லா துஆഖிதுனா பிஸூஇ அஃஆலினா வலா துஹ்லிக்னா பிഖதாயானா யா ரப்பல் ஆலமீன். اللهم عاصمنا من شر الفتن وعافنا من جميع المهن واصلح منا ما ظهر وما بطن ونقي قلوبنا من الحقد والحسد ولا تجعل علينا تباعة لأحد برحمتك يا ارحم الراحمين.
اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم توفنا مسلمين وألحقنا مسلمين وألحقنا بالصالحين غير خزايا ولا مفتونين. اللهم قاتل الكفرة الذين يكذبون رسلك ويصدون عن سبيلك واجعل عليهم رجزك وعذابك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد.